அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா 40 டேஸ் ஸ்டடி பிளானில் இன்றைக்கி டே 12 இருக்கும். இன்றைக்கான கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்ஸ்டாக்கிள் ஜிப்ரா ரிங் அண்ட் ஃபீல்டு 3 வந்து கொஷின்ஸாக கேட்டிருக்கேன். இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணதவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை இமீடியட்டாக வாங்கிடுங்க. ஸோ 3000 ப்ராப்ளம் புக்லெட் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் யூனிட் வைஸ் கொஷின்ஸை போட்டு ஒரு யூனிட்டுக்கு 300 ப்ராப்ளம் போட்டு 3000 ப்ராப்ளம்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு கொஷினுமே வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அவ்வளோ கண்டென்ட்டை நீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ இமீடியட்டாக அந்த புக்கு வாங்கிக்கிங்க. லாஸ்ட் 20 டேஸில் அந்த புக்லெட் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் தான். ஸோ இது வரைக்கும் புக் பண்ணாதவங்க அந்த புக்லெட் வாங்கி இமீடியட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு சிலவங்க கேட்டிருந்தீங்க, சார் இந்த சீக்வன்ஸ் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வீடியோ கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்க்கு வரணும் சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கொஷின் செட்டிங்லாம் வந்து நிறையா அந்த புக்லெட்டில் கொடுத்துருக்கேன். அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ ரெகுலராக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே வருவேன். ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். fn of x equal to n by 1 plus n into x square on R. Then the sequence of functions fn converges to pointwise 0 and uniformly on R. Pointwise 0 but not uniformly on R. Does not converges on pointwise to a non-zero function. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. fn of x equal to x by 1 plus n into x square கொடுத்துட்டாங்க. ஸோ அது கொடுத்துட்டு அது வந்து எப்போ கன்வர்ஜ் ஆகும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ எப்போவுமே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சிங்கிள் ஐடியா கொடுக்குறேன். இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேர்முக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ n into x square இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இந்த n கேன்சல் பண்ணுற மாதிரி x வந்து 1/√n சப்ஸ்டிட் பண்ணுங்களா, என்ன கிடைக்கும்? n into 1/√n கேன்சல் அவுட் ஆகும். ஸ்கொயர் கொடுக்குறீங்க, அப்போ n into 1/n வரும். ஓகே, அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா இது 1 வந்துடும். ஸோ டினாமினேட்டர் 1 + 1. நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 1/√n வரும். அப்போது 1/2√n வரும். ஸோ லிமிட் எடுத்தால் 0 போகும். ஸோ இப்படின்ற ஒரு ஐடியாவை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாவே அது யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் தான். சப்போஸ் x by 1 plus n into x இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். எக்ஸுக்கு வந்து 1/n போடுங்க, இந்த ப்ராடக்ட் கேன்சல் பண்ணுற மாதிரி. அப்போ 1/n/2 வரும். ஸோ 1/2n வரும், டென்ஸ் டு 0. இவ்வளோ தாங்க ஷார்ட்கட்டு. செம்ம மேட்டரில் அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ ப்ராப்ளம் பாருங்கள். யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் தான் பாயிண்ட் வைஸ் இருக்க போது. லிமிட் ஃபங்க்ஷன் லிமிட் எடுத்தால் 0 வரப்போகுது. கரெக்டாக அஸ் லிமிட் n tends to infinity டினாமினேட்டர் டென்ஸ் டு 0. அப்போது டினாமினேட்டர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்றதால அப்போது 1/∞ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எனி நான் ஜீரோ நம்பர் டிவைட் பை இன்ஃபினிட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 0க்கு போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸ் டு 0 அண்ட் யூனிஃபார்ம்லி ஆர். அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க இந்த விஷயத்தை. இது சாதாரண சாரி இது ஒரு சாதாரணமான விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப பெருசாக பார்க்க வேணாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். இது வைஸ்டா செம் டெஸ்ட்டு, ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். which test guarantee the uniform convergence for the series of functions gn of x if there exists a constant mn such that each gn of x bounded by mn and their mn are convergence. இது பார்த்தீங்கன்னா வைஸ்டா செம் டெஸ்ட். நம்ம ரிப்பீட்டட் கொஸ்டின் வால்டர் ரூனியில் முக்கியமான தேரம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். sum is n from 1 to infinity x power n by n on which of the following interval does the series converges uniform. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு -1, ஓப்பன் 1. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு 0, ஓப்பன் 1. ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் -1, 1. இப்போது இது யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ்க்கு அவங்க கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சம் இஸ் n from 1 to infinity x power n by n எடுத்துக்கோங்க. n பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். 1 போடுங்களேன். சம் இஸ் n from 1 to infinity 1/n வந்துடும். இது டைவர்ஜ் ஆகும். நமக்கு தெரியும் பி டெஸ்ட் படி இது டைவர்ஜ். கரெக்டாக? ஸோ அப்போது இந்த ஆப்ஷன் வராது, பி ஆப்ஷன் வராது. இப்போ இந்த கொஷின் போடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சம் இஸ் n from 1 to infinity 0/n. ஸோ கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். அதர்ஜன் 0 போட்டாலும் உங்களுக்கு வந்து சம் இஸ் n from 1 to infinity 1/n times a power n ஃபார்மேட்டில் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு கன்வர்ஜ் ஆகும். பட் இந்த இன்ட்ரோல் மட்டுமா, அதுதான் உங்கள் கொஸ்டின். இந்த இன்ட்ரோல் மட்டும்தானா அப்படின்றது ஒரு கொஸ்டினாக வரும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க? க்ளோஸ்டு -1, ஓப்பன் 1. அப்போ க்ளோஸ்டு -1, ஓப்பன் 1 போட்டிங்க அப்படின்னா -1 whole power n divided by n. சம் இஸ் n from 1 to infinity. ஒரு சீரிஸ் கன்வர்ஜ் ஆகுனா கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது அப்சல்யூட் டேர்ம் பார்த்தீங்கன்னா டைவர்ஜ் ஆகும். ஸோ அப்போ இது வராது. அப்போது எந்த ஆப்ஷன் வரும்னா வித்தின் த இன்டர்வல். ஸோ -1, தான் நம்மளுக்கு ட்ரூ. ஒரு சீரிஸ் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா விச் கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி. அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சீரிஸ் கன்வர்ஜன்ஸ் பற்றி பேசணும், யூனிஃபார்மாக பேசணும்னா அது வந்து அப்சல்யூட் கன்வர்ஜன்ஸாக இருக்கணும். பட் -1 whole power n divided by n வந்து அப்சல்யூட் கன்வர்ஜன்ஸ் கிடையாது. என்னன்னா சம் இஸ் n from 1 to infinity -1 whole power n போடுறீங்க அப்படின்னா இதோட அப்சல்யூட் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா சம் இஸ் 1/n வரும். பி டெஸ்ட் படி இது டைவர்ஜ் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் பி வராது, ஆப்ஷன் சி வராது, ஆப்ஷன் டி மட்டும்தான் ட்ரூ. ஸோ இவ்வளோ தாங்க சாய்ஸு. அசால்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். ஓகே, ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் அந்த புக்லெட்டில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக வாங்கி படிங்க.
அடுத்து பாருங்களேன், சப்போஸ் F1 conveys to இப்போ ரொம்ப யூனிஃபார்ம் லிமிட் தேரும். இந்த தேரத்துக்கு நேமே யூனிஃபார்ம் லிமிட் தேரும். சப்போஸ் F1 conveys to F uniformly on a compact control closed interval A, B and each F1s are continuous, limit function must be continuous. எப்போ இது நடக்குன்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸில் நடக்கும். ஸோ அப்போது டிஃபரன்ஷியபிளாக இருந்தால் அது வேறு ரிசல்ட் இதை கொடுக்குறோம் பாருங்கள். இந்த ப்ராப்ளம் ரொம்ப முக்கியமானது, நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். F1 of x equal to x power n on closed interval 0,1. F1 converges to pointwise for x lies between closed to 0 open 1 and F1 to 1ல. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இது கரெக்டு. இது யூனிஃபார்ம் வராது, ஒன்லி பாயிண்ட் வைஸ். ஏன்னா லிமிட் ஃபங்க்ஷன் வந்து நாட் கண்டினியூஸ், டிஸ்டிங் லிமிட்ஸ் கிடைக்குது பாருங்களேன். அதர் தென் நான் ஜீரோ வேல்யூக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் 0 வந்துடுது. ஸோ எக்ஸப்ட் 1ல இது கண்டினியூஸ், பட் எக்ஸ் ஈக்குவல் 1ல டிஸ்கண்டினியூ ஆகிடுது. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து லிமிட் ஃபங்க்ஷன் நாட் கண்டினியூஸ், விச் இஸ் நாட் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி. நெக்ஸ்ட் பாருங்கள், சப்போஸ் தட் சீரிஸ் சம்மேஸ் இன் n from 1 to infinity u1 of x converges uniformly on closed interval A, B, then which of the true about the integration அப்படி சொல்லி கேட்குறாங்க. term is integration allowed, term integration fail, integrated only for the series absolute convergence, none of the above. யூனிஃபார்ம் இருந்தாவே term integration allowed. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், அட் x equal to 1ல் இந்த சீரிஸோட சம் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸாக்டாக -log2 சம்மேஷன் n from 1 to infinity -1 whole power n by n ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -log2. நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், இது n 1லேருந்து கொடுத்துருக்கேன், மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் மானு போட்டு அடிச்சிடாதீங்க. n இங்கே 1லேருந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் -log2. log2 தான் சார் வரும் அப்படின்னு ஒரு சிலவங்க யோசிப்பீங்க. இங்கே n from 1 to infinity ஃபஸ்ட்டு மைனஸ் டேர்ம், அப்புறம் நெகட்டிவ் மைனஸ், அப்போ மைனஸை காமனாக எடுத்து அதுக்கு டேர்ம் வந்து log2 போடுவீங்க. அப்போ -log2 வந்து நிற்கும். நெக்ஸ்ட், which of the following statement equivalent to uniform convergence for the sequence of functions f1 to the f on interval E? ஸோ அப்போ இது வந்து டெஃபினிஷன். ஆக்சுவலாக the register stage n depends upon xன்றதால இது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ். ஃபார் எவ்ரி எப்சிலான் அண்ட் ஈச் எக்ஸ் அப்படின்னாவே பாயிண்ட் வைஸ். இப்போது லிமிட் சுப்ரீமா f1 of x minus f of x tends to 0 வந்தால் உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The consider series summations in n from 1 to infinity sin nx by n square பார்க்குறீங்க. இது வந்து அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ். ஜஸ்ட் அப்சல்யூட் டேர்ம் போடுங்க, summations n from 1 to infinity. அப்சல்யூட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 by n square வரும். இது பி டெஸ்ட் படி கன்வர்ஜ் ஆகிடும். ஸோ அப்போ யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் ஓடி வந்துடும். ஸோ பாயிண்ட் வைஸ் தப்பு, கன்வர்ஜஸ் ஒன்லி ஃபார் திஸ் இன்டர்வல்ன்றது தப்பு, டைவர்ஜஸ் எவ்ரிவேர்ன்றது தப்பு, கன்வர்ஜஸ் ஆன் ஆர். ஏன்னா இது அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் எவ்ரிவேர். ஸோ ஒரு சீரியஸ் வந்து அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் எவ்ரிவேர் இருந்தால் அந்த சீரியஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். நெக்ஸ்ட், if f1s are differentiable function and suppose that f1 of x0 converges to some x0 and f1 dash converges to uniformly g இருந்தால் உங்களுக்கு f வந்து g dash இருக்கும், g equal to f dash இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு. ரொம்ப ரிப்பீட்டேஷனு மறந்துடாதீங்க. ரொம்ப பவர்ஃபுல் தேரம், அனாலிசிஸில் இது பவர்ஃபுல் தேரம். நெக்ஸ்ட் பாருங்கள், a power series sum is in n from 0 to infinity a n x minus c whole power n as a radius of convergence r சொல்லிட்டாங்க. where does the series converges uniformly சொல்லி கேட்குறாங்க. எந்த ஒரு வேல்யூ ஆர் லெஸ் தென் ஆர் எடுத்துக்கிட்டாலும் இந்த டொமைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆரில் சீரிஸ் வந்து கன்வர்ஜ் ஆகிடும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆராக வந்து அதுக்கு லெஸராக இருக்கிற என்ன ஒரு ரேடியஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் அந்த டிஸ்க் ஆஃப் கன்வர்ஜென்ஸோடைய என்டையர் வேல்யூஸில் வந்து சீரிஸ் வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ரொம்ப சிம்பிள். ஓகே, போட்டுறாதீங்க ஆரோட என் பாயிண்ட்ஸில் வரும்னு போட்டுறாதீங்க. ஸோ எப்போ அது வந்து யூனிஃபார்மாக இருக்கும்னு கேட்குறாங்க. இப்படி கேட்குறன்ற பட்சத்தில் என் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்க்கு எனி வேல்யூ லெஸர் தேன் தட் ஆர், அதுக்குள்ளே எந்த வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் அந்த டொமைன் ஆஃப் பாயிண்ட்ஸில் வந்து சீரிஸ் வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் வருமானு பாருங்கள். f1 of x equal to 1 by n into sin nx, இந்த டேர்ம் வருமா? வராது. ஏன்னா இதனோட அப்சல்யூட் டேர்ம் வந்து 1 by n வரும், அது டைவர்ஜ் ஆகிடும். ஸோ நாட் அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் இம்ப்ளைஸ் நாட் யூனிஃபார்ம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் யூனிஃபார்ம்ன்றதான் இங்கே கரெக்டு, விச் இஸ் கன்வர்ஜஸ் பாயிண்ட் வைஸ் பட் நாட் யூனிஃபார்ம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இங்கே கரெக்டு. ஸோ அவ்வளோதாங்க. இதெல்லாமே வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் ரிப்பீட்டட் கொஷின் தான். ஸோ இது போல் கொஷின்ஸ் நிறைய வந்து என்னுடைய அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டில் இருக்கும். இமீடியட்டாக அந்த ப்ராப்ளம் புக்லெட் வாங்கிக்கங்க. ஸோ அந்த புக்லெட் வேணும்னா என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், 9384686847. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், அந்த டீட்டெயில் ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு இமீடியட்டாக கொரியர் போட்டு விட்டுருவேன். நாளைக்கே வந்துடும். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு பார்சல் கைக்கு வந்துடும். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இது மட்டும் கிளாஸ் கிடையாதுங்க. நான் நெக்ஸ்ட்டு வந்து டிஎன் செட்டுக்கு டிஆர்பிக்கு கிளாஸஸ் போட போகிறேன். ஆல்ரெடி காலேஜ் டிஆர்பிக்கு டிஸ்கிரிப்டிவ் புக்லெட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ 200 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த புக்லெட் வாங்கிட்டிங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் மொத்தமும் மாட்டிக்கும். அவ்வளோ நீட்டாக கொடுத்துருப்பேன். காலேஜ் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க இமீடியட்டாக அந்த புக்லெட் வாங்கிக்கோங்க. அதே போல் டிஎன் செட்டுக்கு ஒரு 2 யூனிட் சேர்க்கணும், அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வாங்கிக்கோங்க. அடுத்த கிளாஸஸ் நிறைய கொடுக்க போகிறேன்.
ஸோ என்னுடைய கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பேட்சில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பிஜிடிஆர்பிக்கு இமீடியட்டாக அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட் ரிசீவ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ணும். அதாவது உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன். ஸோ எவ்ரிடே டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்துடும். அதுக்கான யூனிக் கண்டென்ட் நான் சொல்லிடுவேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.